அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமுடைய லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது மூன்றாவது காலாண்டுக்கான தேர்ட் குவார்ட்டருக்கான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 வரை உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 30/9/2024 அன்று போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமுடைய தேர்ட் குவார்ட்டர் மூன்றாவது காலாண்டான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 வரையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய அறிவிப்பில் தேர்ட் குவார்ட்டரில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேஞ்ச் இல்லாமல் செகண்ட் குவார்ட்டரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமுடைய செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா செகண்ட் குவார்ட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தான் தேர்ட் குவார்ட்டருக்கும் அறிவிச்சிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் முதலாவது பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட். தேர்ட் குவார்ட்டரில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்களா பார்க்கும்போது எந்த வித மாற்றம் இல்லாமல் செகண்ட் குவார்ட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 4% அப்படியே தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேர்ட் குவார்ட்டருக்கு அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%. வட்டி வீதம் 4% இருக்குது. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், ஆர்டி. டெனூர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். தேர்ட் குவார்ட்டர் சொல்லக்கூடிய அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றி அமைச்சிருக்கான பார்க்கும்போது எந்த விதமான மாற்றம் இல்லாமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.70% அப்படியே தேர்ட் குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க. 6.70% வட்டி வீதம் இருக்குது. மாதம் 5,000 60 மாதங்களுக்கு 5 வருடங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,56,829 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 3 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 56,829 ரெண்டுத்துக்கு கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 3,56,829 கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், டிடி. டெனூர் பார்க்கும்போது 4 டெனூர் இருக்குது. இல்லை 1 வருடம், 2 வருடங்கள், 3 வருடங்கள் மற்றும் 5 வருடங்கள். இதிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தேர்ட் குவார்ட்டரான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.90%. இன்ட்ரெஸ்ட் 6.90% இருக்குது. இதே போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், டிடியில் 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் 7% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், டிடியில் 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.10%. இன்ட்ரெஸ்ட் 7.10% இருக்குது. 5 வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், டிடியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.50% இருக்குது. வட்டி விகிதம் 7.50% இருக்குது. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், எம்ஐஎஸ். ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கீம் தமிழோட மக்களிடையே. இது டெனூர் பார்க்கும்போது 5 வருடங்கள். இதிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தேர்ட் குவார்ட்டரான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் 7.40% இருக்குது. வட்டி வீதம் 7.40% இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், எம்ஐஎஸில் சிங்கிள் மேக்ஸிமம் 9 லட்சம் வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் மேக்ஸிமம் 15 லட்சம் வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில். அடுத்தது என்எஸ்சி சொல்லக்கூடிய நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். டெனூர் பார்க்கும்போது 5 வருடங்கள். இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தேர்ட் குவார்ட்டருக்கான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 அவங்க அறிவிச்சிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 7.70%. வட்டி விகிதம் 7.70%. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது கிசான் விகாஸ் பத்திரம். டெனூர் பார்க்கும்போது 115 மாதங்கள். செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தேர்ட் குவார்ட்டரான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.50% இருக்குது. வட்டி விகிதம் 7.50%. 1 லட்சம் என்ற தொகையை கிசான் விகாஸ் பத்திரத்தில் 115 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அது ரெட்டிப்பாகும், டபுள் ஆகும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2 லட்ச ரூபா கிடைக்கும். அடுத்தது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், பிபிஎஃப். இது தமிழ்நாடு மக்களிடையே ஒரு பிரசித்தி பெற்ற திட்டமாக கருதப்படுகிறது. டெனூர் பார்க்கும்போது 15 வருடங்கள்.
இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றி அமைச்சிருக்காங்களா பார்க்கும்போது மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தேர்ட் குவார்ட்டருக்கான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.10% இருக்குது. வட்டி விகிதம் 7.10% இருக்குது. பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லக்கூடிய பிபிஎஃப் 1/4/2020 முதல் மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.10% வட்டி விகிதத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க அறிவிச்சிட்டு வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அடுத்து பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCWS மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். டெனர் பார்க்கும்போது இது 5 வருடங்கள். இதிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லக்கூடிய வட்டி விகிதத்தை மாற்றி அமைக்காமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தேர்ட் குவார்ட்டருக்கான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. வட்டி விகிதம் 8.20% இருக்குது. ஒரு சீனியர் சிட்டிசன் 5 லட்ச ரூபா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 8.20% இருக்கும். அவருக்கு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் 10,250 ரூபா கிடைக்கும். இதுவே இன்னொரு சீனியர் சிட்டிசன் இந்த ஸ்கீமில் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது தேர்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.20% இருக்கும். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவருக்கு 30,750 ரூபா கிடைக்கும். இந்த ஸ்கீமோட மேக்ஸிமம் அமௌண்ட்டான 30 லட்ச ரூபா ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேர்ட் குவார்ட்டரில் 8.20% இருக்கும். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அவருக்கு 61,500 ரூபா கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் கடைசியாக பார்க்க போகிறது சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். டெனூர் பார்க்கும்போது இது 21 வருடங்கள். இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தை மாற்றி அமைச்சிருக்காங்களாம் பார்க்கும்போது எந்தவித மாற்றம் இல்லாமல் செகண்ட் குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தேர்ட் குவார்ட்டரான அக்டோபர் 2024 முதல் டிசம்பர் 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.20% இருக்குது. வட்டி விகிதம் 8.20% இருக்குது. சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் சொல்லக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்க்கும்போது 15 வருடங்கள். பட் டெனூர் பார்க்கும்போது இது 21 வருடங்கள். சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் SSA சொல்லக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க 1 அக்டோபர் 2024. இதுலேருந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ்ன்றது நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தாக போகும். அதனால் வந்து செப்பரேட் வீடியோ செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றங்கன்றது ஒரு செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணவங்களுக்கு செக்ஷன் 80C யூஸ் பண்ணி 1,50,000 வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். வருமான வரி விலக்கு கிடைக்கும். எந்தெந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் டெனூர் 5 வருடங்கள். நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் NSC, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் PPF, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் SCWS, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லக்கூடிய சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் செக்ஷன் 80C அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். வருமான வரி விலக்கு கிடைக்கும். இந்த வீடியோட இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.